Hi viewers, welcome to BM Begins YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இங்கிலீஷ் போயம் வந்து The House on Elm Street by Nadia Bush. நம்ம போயத்துக்குள்ள போயிடலாம். It sat alone. What happened there is still today unknown. It is very mysterious place, and inside you can tell it has a ton of space, but at the same time it is bare to the bone. It sat alone. It sat alone னா இது தனியா உட்கார்ந்துருக்கு. அதாவது இந்த வீடை பத்தி அந்த ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த போயட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். அங்க என்ன நடந்துச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் என்னன்னே தெரியல. அன்னோன். ஓகே, இட் இஸ் வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். மிஸ்டீரியஸ்னா அங்க ஒரு மர்மமான இடம் அந்த இடம். அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ், பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேர் டு த போன். இன்சைடு நம்ம வெளியே இருந்தே சொல்லலாம், இன்சைட் இது வந்து டன் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு டன் அளவு ஸ்பேஸ் நிறைய இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். பட் அட் த சேம் டைம் அதே நேரத்துல இட் இஸ் பேக் டு த போன். அதே நேரத்துல பேக் டு த போன்னா ரொம்ப டெலிபரேட்டா ஓப்பனா இருக்குது. பேக் டு த போன் ஒரு ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்கல்ல, ஒரு பேர் பாடி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பேக் டு த போன்னா அந்த அளவுக்கு ஓப்பனாவும் இருக்கு, அட் த சேம் டைம் டன்ஸ் ஆஃப் ஸ்பேஸாவும் இருக்கு அப்படின்னு மீன் பண்றாங்க. அட் நைட் the house seems to be alive. Light flickers on and off. At night the house seems to be alive. Na night நேரத்துல அந்த ஹவுஸ் வந்து ஒரு மாதிரி உயிரோட இருக்கு. அலைவ்னா உயிரோட இருக்குது, ஒரு மாதிரி உயிரோட இருக்கிற மாதிரி தெரியும். எப்படின்னா the lights flicker on and off. flickerனா ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப், அப்படியே லைட் வந்து ஒரே மாதிரி எரிஞ்சிட்டே இல்லாம அப்படி அமர்ந்து எரியும்ல, அதான் flicker. ஓகே, I am often tempted to go to the house. I am often அடிக்கடி எனக்கு வந்து tempted to go to the house. எனக்கு வந்து டெம்ட் ஆகும்னா ஒரு ஆசை வரும், இல்லாட்டி ஒரு உந்துதல் வரும், நான் அந்த ஹவுஸ்க்குள்ள போகணும்ட்டு. டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் see what it is really about, but fear takes over me. எதுக்காக நம்ம உந்துதல் வருது, எதுக்காக உள்ள போகணும்னு தோணும்னா டு ஜஸ்ட் டேக் அ லுக், அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு பார்வை பார்க்கணும்ட்டும். அதே மாதிரி அது இது என்ன மாதிரியான இடம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உள்ள போகணும்னு நினைப்பேன். பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. பட் ஆனா பயம் என்ன ஆட்கொண்டுரும், அதனால என்னால போக முடியல. ஐ டிரைவ் பாஸ்ட் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர். நான் டெய்லி அந்த பக்கம் நான் டிரைவ் பண்ணி போறேன். த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர். எப்பயுமே அந்த பக்கம் தான் போறேன், பட் ஆனா அந்த ஹவுஸ் வந்து எனக்கு ஒரு பிட் பிரைட்டரா தெரியுது. On this warm summer day in May, it plays with your mind. To me, I say it is one of a kind. அதாவது என்ன, டு டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் ஆல்மோஸ்ட் டெய்லியும் அந்த ஹவுஸ் வழியா தான் போறேன். த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர். இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஒரு மாதிரி விக்கடா சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப சொல்றது த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டரா, ஒரு மாதிரி வெளிச்சமா தெரியுற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. இந்த மே மாசத்துல இந்த வார்ம் சம்மர்ல அது ரொம்ப பிரைட்டாவே தெரியுது. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். இப்படித்தான் அது மாத்தி மாத்தி அவங்க சொல்றாங்கல்ல, அதையும் சொல்றாங்க. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட், உங்க மைண்டோட இது அப்படி விளையாடும். டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த ஹவுஸோட ஒன் ஆஃப் அ கைண்ட். இப்படிதான் அது மைண்ட் கேம்ஸ் விளையாடுன்ற மாதிரி மீன் பண்றாங்க இந்த இடத்துல. பிசைட் த ஹவுஸ் sits a tree. Besideனா அதுக்கு அருகில, பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். Beside the house sits a tree. அதுக்கு பக்கத்துல ஒரு ட்ரீ இருக்கு. இந்த பிக்சருமே அப்படிதான் இருக்கும். இந்த ட்ரீ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இந்த பிக்சர் இருக்கும். Beside the house sits a tree. It never grows leaves. It never growsனா அது எப்பயுமே அதுல இலைகள் முளைக்காது. Not in the winter, spring, summer or fall. எல்லா சீசனுமே சொல்லிட்டாங்க இங்க. Not in the winter, spring, summer or எந்த சீசன்லயுமே அது அப்படித்தான் இருக்கும். It just sits there, never getting small or ever growing tall. அது அந்த மரம் ஜஸ்ட் அதுல உட்கார்ந்துருக்கும், அந்த பக்கத்துல, அந்த வீட்டு பக்கத்துல இருக்கும். நெவர் கெட்டிங் ஸ்மால், அது எப்பயுமே சின்னதாகவும் ஆகாது, அதே நேரத்துல எவர் க்ரோயிங் டால், அதே நேரத்துல அது எப்பயுமே வளரவும் செய்யாது. ஹவு குட் திஸ் பி, அது எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட அந்த பாயிண்ட் முடிக்கிறாங்க. ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட். ரூமர்ஸ்னா புரளிகள், எப்பயுமே கான்ஸ்டன்டானா அதாவது ஸ்டாண்டர்டா வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி. Constantly being made. In each day the house just begins to fade. ஒவ்வொரு நாளுமே அந்த ஹவுஸ் வந்து begins to fadeனா அப்படியே லைட்டா மறையிறது. ஃபேடுன்றது ஒரு மாதிரி ஒரு மறையிற தன்மை. இந்த கிளாஸரியிலுமே மறையிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. அந்த ஹவுஸ்க்கு உள்ள என்ன நடந்துச்சுன்றது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. ஐ கெஸ் இட் ஆல்வேஸ் பி
a mystery. I guess always be a mystery. நான் நினைக்கிறேன் இது எப்பயுமே அது ஒரு மர்மம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த போயத்தோட ஆத்தர் Nadia Bush. The House on Elm Street was published by Nadia Bush, a budding poetess in April 2017. April 2017 na budding poetess na இப்போதான் நியூவா வந்துட்டு இருக்காங்க. Born on September 24th. She lives in Somerset, Pennsylvania. Pennsylvania Somersetல தான் அவங்க வாழ்றாங்க. She used this poem for her English class because she was told to write a dark poem. அதாவது அவங்களோட இங்கிலீஷ் கிளாஸ்ல அவங்களுக்கு வந்து சொல்லப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு டார்க் ஜானர்ல ஒரு போயம் எழுதுனன்ட்டு, அதுக்காக எழுதின போயம் தான் இது. The poem describes the mysterious house and never growing tree. So the poet fears going inside the house. இதுதான் தீம். இந்த தீம் ஆஃப் த போயம் வந்து இப்படி எழுதணும்னு சொன்னாங்க. அது வச்சு தான் அந்த நடியா புஷ் எழுதியிருக்காங்க. The poem describes ஒரு மிஸ்டீரியஸ் ஹவுஸ் இருக்கணும், அது பக்கத்துல ஒரு நெவர் growing ட்ரீ, எப்பயுமே வளராத ஒரு ட்ரீ இருக்கணும். அதே நேரத்தில் அந்த அவங்க உள்ள போறதுக்கு பயப்படுறோம். இதுதான் தீம். இந்த தீம்ல ஒரு போயம் இருக்கணும்னு அதுக்காக எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ see you in the next video. Thank you.